அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்டம் சர்க்கார் சாமக்குளம் ஒன்றியம் கோவில்பாளையம் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய பெயர் கா. சோமசுந்தரம். ஓய்வு பெற்ற தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். என்னுடைய மனைவி திருமதி டி. விஜயலட்சுமி அவர்கள் ஆகிய இருவரும் இப்பொழுது உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், என்னுடைய மனைவிக்கு மார்பிலே புற்றுநோய் வந்திருக்கிறது. மேலும் கல்லீரல் பாதிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக நாங்கள் கோவை மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்தோம். இருந்தபோதும் எனது மகன் சோ. காளீஸ்வர பாரதியினுடைய ஒயிலாட்ட குழுவிலே இருக்கக்கூடிய திருமதி லோகநாயகி என்பவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் எடக்கோடு வாணியங்குளம் ஒட்டப்பாலம் இருக்கக்கூடிய இந்த பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய வேதிக் ஹெர்மிஸ்டேஜ் என்ற இந்த மருத்துவமனைக்கு சிகிச்சை மிக சிறந்த முறையில் இருக்கும் என்று கூறியதால் நாங்கள் எங்கள் மகனுடன் இங்கே காரிலே வந்தோம். 18/6/2025 புதன்கிழமை அன்று இங்கு வந்து நாங்கள் சேர்ந்தோம். அப்பொழுதே இந்த மருத்துவமனையுடைய மருத்துவர் அவர்கள் என்னுடைய மனைவியை சோதித்துவிட்டு 15 நாட்கள் இங்கு தங்கி சிகிச்சை எடுத்துக்கொள்ளும்படி கூறினார். அதன்படி இங்கே இருக்கக்கூடிய வில்லாவிலே நாங்கள் இருவரும் தங்கினோம். எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய அருமையான அறையிலே எங்களை தங்க வைத்து சரியான நேரத்திற்கு சிகிச்சைகளை அவர்கள் வழங்கினார்கள். காலை முதல் இரவு வரை உணவு வகை மட்டுமல்ல, சிகிச்சைக்குரிய கஷாயம் மற்ற மருந்து பொருட்களை உரிய நேரத்தில் கொடுப்பதோடு மருத்துவர் அவர்கள் தினந்தோறும் வந்து பரிசோதிப்பார்கள். கூட இருக்கும் செவிலியர்கள் தினந்தோறும் இந்த பிபி அளவை எடுப்பது, உணவுகளை சரியாக உண்டு விட்டீர்களா என்று கேட்பது, கஷாயம் பஸ்பம் போன்றவர்களை சரியான முறையில் எடுத்துக்கொண்டீர்களா என்ற விவரங்களை கேட்டறிந்து மிகச் சிறந்த முறையிலே சிகிச்சை அளித்தார்கள். 15 நாட்களுக்கு பிறகு என்னுடைய மனைவி இதோ நீங்கள் பார்க்கிறீர்கள், இப்பொழுது எழுந்து அமர்ந்திருக்கிறார். மிகச் சிறந்த முறையிலே அவருக்கு இங்கே வைத்தியம் செய்யப்பட்டிருக்கிறது. நல்ல முறையிலே கவனித்துக் கொண்டதால் அவருடைய முகம் மற்றும் உடம்பு ஆகியவை சிறந்த முறையிலே மாறி இருக்கிறது. மேலும் எங்களுடைய ஊருக்கு சென்ற பிறகு 1 மாதம் தொடர்ந்து மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டி உரிய மருந்து பொருட்களை எல்லாம் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் வாங்கி கொண்டு எங்களுடைய ஊருக்கு நாங்கள் இன்று 2/7/2025 ஆகிய இந்த நாளில் நாங்கள் கிளம்புகிறோம். ஊருக்கு சென்றதும் 1 மாதம் கழித்து இவருடைய உடல்நிலையை பற்றிய விவரத்தை நம்முடைய மருத்துவரிடம் தெரிவிப்போம். இங்கு எல்லா வகையிலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த செவிலியர்கள் சாந்தி, ராஜி, ரமணி மற்றும் அறையை சுத்தம் செய்து கொடுத்த சங்கீதா போன்றவர்களுக்கும், தினந்தோறும் வந்து என்னுடைய மனைவியை பிபி அளவை எடுப்பதிலிருந்து எல்லா வகை உதவியும் செய்து கொடுத்த சந்தீப் அவர்களையும், இந்த வேதிக் ஹெர்மிஸ்டேஜினுடைய மேனேஜர் அவர்களையும், டாக்டர் அவர்களையும் எங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாது. மிகச் சிறந்த முறையிலே என்னுடைய மனைவிக்கு அவர்கள் மருத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். நீங்களும் இதை போன்ற ஒரு தொந்தரவு உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக வேதிக் ஹெர்மிஸ்டேஜை அணுகி அந்த மருத்துவரிடம் கருத்துக்களை கேட்டு அதன்படி நீங்கள் மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிகச்சிறந்த பராமரிப்பும் சொந்த வீட்டில் இருப்பதைப் போல ஒரு அருமையான உணர்வையும் இந்த வேதிக் ஹெர்மிஸ்டேஜ் எங்களுக்கு வழங்கியிருக்கிறது. மருத்துவமனையில் இருப்பதைப் போலவே எங்களுக்கு உணர்வு இல்லை. எங்களுடைய சொந்த வீட்டில் இருந்ததைப் போலவே அவர்களெல்லாம் அண்ணன் தம்பிகளாக, பெற்ற மகள் போல, பேத்திகளைப் போல எங்களை எல்லாம் நன்றாக கவனித்து கொண்டார்கள். அந்த விதத்திலே மிக சிறந்த முறையிலே இங்கே வைத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவம் பாதி, மன அமைதி பாதி என்று சொல்வார்கள். இங்கே மன அமைதி மிக நிறைவு, மருத்துவம் மிக சிறந்த முறையில் அமைந்திருக்கிறது என்பதை கூறி எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இது போன்ற தொந்தரவு இருந்தால் நிச்சயமாக